கார்ன எப்பயுமே வேக வச்சு தானே சாப்பிட்றோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா கிரிஸ்பி கார்ன் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு தங்கச்சி இன்னைக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்க. பாத்திரத்தில தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு, ஊத்து போட்டு இந்த ஸ்வீட் கார்னையும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சு எடுத்தாச்சு. ஒரு 50% ஈரப்பதம் இருந்தா போதும். பேலன்ஸ்லாம் டிஷ்யூ வச்சு தொடச்சு எடுத்துட்டு, இது கூட வந்து 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமா மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு 2வது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் கார்ன்ல நல்லா இந்த மாதிரி ஒட்டி வரும். ஸோ இத வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுக்கும்போது லைட்டா தெறிச்சுது. அதனால மூடி இருந்ததுன்னா மூடி போட்டு பொரிச்சு எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. இத வந்து நல்லா கிரிஸ்பியா இந்த மாரி பொரிச்சு எடுத்தாச்சு. அத ஒரு பவுல்ல மாத்திட்டு கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் சீரகத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சாட் மசாலா, கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு, கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் டேஸ்ட் பிடிக்கும்னா லெமனும் ஆட் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கார்னிஷிங்க்காக ஒரு பெரிய வெங்காயத்த பொடியா நறுக்கி கொத்தமல்லியும் தூவினா செம்ம டேஸ்ட்டா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க.